தேசத்தில் கால் வைத்த ஊழியர்களுக்கு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி வீடு கிடைக்கவில்லை. அவ்விசுவாசி வீடை தேடி போனாங்க. அவ்விசுவாசி வீடை தேடி போன அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர்கள் அவ்விசுவாசி விசுவாசியாய் மாறிக்கிறான். அதுல உங்க தாத்தா, அதுல உங்க அப்பா, இன்னைக்கு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கையை தட்டலையே. அபிஷேகம் பெற்றவன் போறான். அபிஷேகம் பெற்றவன் டோனா ஊர்ல கால் வைக்கிற அம்மா, அபிஷேகம் பெற்ற சீகன் பால் கால் வைக்கிறாரு, அபிஷேகம் பெற்ற எல்லாரும் கால் வைக்கிறாரு. அந்த அபிஷேகம் நுகங்களை உடைக்க ஆரம்பிக்கிறது. நுகங்களை உடைத்து உடைத்து உன்னுடைய மனக்கண்கள் திறந்து அவர்தான் தெய்வம் என்பதை அறிந்து கொண்டோம். இன்னைக்கு அது நடக்க விட மாட்டேன்றான் பிசாசு. நீ சர்ச்சில் பாடலாம், ஊழியம் அல்ல. மேபி அருமையான தம்பிங்க நல்ல கீபோர்டு வாசிக்கலாம், நல்ல இசை வாசிக்கலாம். இது ஊழியம் அல்ல. தப்பா நினைச்சுக்காதீங்க தம்பிங்களா, உங்களுக்கு புரியும். நான் ஏற்கனவே பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. ஊழியம் என்பது திறமை. ஆனா அந்த ஏனஸ் தம்பி மேல ஒரு அபிஷேகம் இருக்கு தெரியுமா? கீபோர்டு வாசிக்கிறதுக்கு அல்ல. அந்த அபிஷேகம் சுப்பிரமணிக்கு பிறந்த ராஜுக்கு விடுதலை கொடுப்பதற்காக தான் அந்த அபிஷேகம். அதை புரிந்து கொண்ட லீனியஸ் அது அல்ல ஊழியம் என்பதை புரிந்து அறிந்து ஏதோ சண்டே சர்வீஸ்ல வர்ஷிப் பண்ணோம், கீபோர்டு வாசிச்சோம். மீதி 6 நாட்கள் ஏதோ ஒரு கிராமத்தை தேடி போவதுக்கு அந்த அபிஷேகம் தட்டி எழுப்போம். இங்க இருக்கிற கேமரா தம்பி, அந்த தம்பி அபிஷேகம் பெற்ற தம்பி, அவருக்கு யாராவது போதிச்சிருக்கலாம், அப்பா நீ கேமரா எடுக்கிறதாவ ஊழியம். போய் நான் வாழ்றதுக்காக இப்படியாப்பட்ட பசங்களை கூட வச்சு ஜாலரா அடிக்கிறேன். ஆனா இது ஊழியம் அல்ல. இந்த கேமரா தம்பிக்குள்ள ஒரு அபிஷேகம், ஒரு கிராமத்துக்குள்ள ரட்சிக்கப்படாத பிள்ளைகிட்ட அந்த தம்பி போனோம். அதுதான் வர வேண்டிய யோசனை. கையை தட்டலையே. 21வது வயதுல என்ன ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிடுறாரு. எல்லாம் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு வந்துடுறேன். அப்ப ஃபேஸ்புக் இல்ல, யூடியூப் இல்ல, பாவங்கள் போக்கவே பாட்டும் பாடல, எனக்கு யாருமே தெரியாது. அப்ப நான் எந்த கிறிஸ்துவ மீட்டிங் எனக்கு இல்ல. அப்ப ராஜு என்ன பண்ணிட்டு இருந்தான்? அப்போ ராஜுக்குள்ள வந்த பாரம் என்ன? என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போனேன். யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ, எனக்கு யாரும் பிரசங்கம் பண்ணல, எந்த கேம்புக்கு போல. ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு மனக்கண்கள் திறக்கப்பட்டு என்னுடைய நண்பர்கள் இயேசு அறியவில்லை என்ற நரகத்துக்கு போயிடுவாங்களே. ஐயோ, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இயேசு அறியாம இருக்கிறாங்களே, நான் அவன் கூட குடிச்சேன், அவன் கூட பாவம் பண்ணேன், இப்ப நான் அவங்களுக்கு இயேசு பத்தி பேச வேண்டிய கடமை என் மேல இருக்கு. நான் பேசாம போன அந்த ரத்த பலி என் மேல விழும். என்ன பரிசுத்த ஆவியானவர் அங்க ஏவினார். சண்டே கிளாஸ் ஆரம்பிச்சேன். என் ஆரம்ப ஊழியமே சண்டே கிளாஸ் தான். 2006 பாவங்கள் போக்கே வந்தது. அப்போ எனக்கு யாரும் தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா ஊழியத்தில் என்னை ஆண்டவர் பயன்படுத்துறார். நினைச்சு பார்த்தா என்ன ஆயிடுச்சு? என் சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி போயிடுச்சு. இயேசுவை அறியாத வீடுகளுக்கு போறதெல்லாம் போயிடுச்சு, கிராமங்களுக்கு போறதெல்லாம் போயிடுச்சு. பாவங்கள் போக்கவே வந்த உடனே, உலகத்துக்கு என்ன தெரிந்த உடனே, என்ன அதிகமான நேரம், அதிகமான பணம், அதிகமான பெலன் இயேசுவை அறிந்த கூட்டத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். தூத்துக்குடி கூப்பிட்டாங்க, சென்னைக்கு கூப்பிட்டாங்க. நான் போகக்கூடாத இடங்களுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சேன். வெளி தேசத்துக்கு போக ஆரம்பிச்சேன். அடேங்கப்பா, அவ்வளவு பெரிய சந்தோஷம். என்னை ஆண்டவர் பயன்படுத்துறார். எல்லாம் கேட்பாங்க, எங்க போயிருந்தேன்? நான் துபாய்க்கு போயிருந்தேன். அப்படியா ராஜு? குப்பை தொட்டில சாப்பிட்டவன், ஏழை குடும்பத்தை பிறந்தவன். அவ்வளவு சந்தோஷம். ராஜு எங்க போயிருந்த? மலேசியாவுக்கு போயிருந்த. ராஜு எங்க போயிருந்த? யூரோப்புக்கு போயிருந்த. ராஜு அங்க போன. என் கூட்டத்தில் திரளான மக்கள் வந்தாங்க, தொடப்பட்டாங்க. அவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமாய் எனக்குள்ள இருந்த அபிஷேகம், அது இயேசுவை அறியாத ஒரு கூட்டத்துக்கு தேவை என்ற உணர்வே என்னை விட்டு விலக போக ஆரம்பித்தது. என் அருமை சகோதரா சகோதரி, நான் ஒரு பெரிய பாவியாய் மாறிக்கொண்டிருந்த, ரட்சிக்கப்பட்ட பாவியா மாறிக்கொண்டிருந்த. அதனால தான் இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறேன். மீட்டிங் மேல மீட்டிங் போயிட்டே இருந்தேன். ஷூட்டிங்கு, மீட்டிங்கு, ஈட்டிங்கு, ஷூட்டிங்கு, மீட்டிங்கு, ஈட்டிங்கு, ஸ்லீப்பிங்கு, காணிக்க டேக்கிங்கு, நல்லா வயிற்ற நிரப்பிங்கு. ஊழியம் ஆயிடுச்சு. எனக்கு தெரியல, இங்கே வந்து செய்வதுக்கு நான் ஒன்றும் கஷ்டப்படல. எனக்கு டிக்கெட்டை போட்டு ரூமை கொடுத்து அழகாக ஏசியில் வைத்து படுக்க வைத்துக்கிற சமயா, இதுக்கு என்னுடைய உழைப்பு 1% கூட இல்லை.
நல்ல கவனமா கேளுங்க. இதுதான் என்னை போல பாட்டு பாடுறமாகட்டும், ஊழியக்காரங்க ஆகட்டும், இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க கேளுங்க. பேரு கேட்டா இவாஞ்சலிஸ்ட். என்ன லிஸ்ட் இது? இவாஞ்சலிஸ்ட். எங்க இருக்குது? கிறிஸ்டியன் கூட்டத்தில் உட்கார்ந்துங்குது. எங்க இருக்கு இவாஞ்சலிஸ்ட்? சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு. பிரசங்கம் பண்ணிட்டு தப்பு இல்லை, தப்பு இல்லை. ஆனால் என் அபிஷேகம், என் அபிஷேகம், என்னை அழைத்த நோக்கம், பிரதானமான கட்டளை, பிரதானமான அழைப்பு, அழிந்து போற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவங்களை சீடர்களாக்கி அவங்களை ஞானஸ்தானம் கொடுத்து பரலோகத்தில் சேர்த்து விட வேண்டும். இதை தவறிட்டோம். எப்படி தவறணும்? கிறிஸ்தவத்தின் பெருக்கம். யூடியூப்ல ராஜு பேர் நல்ல பிரசங்கம் பண்றாரு. என் பிரசங்கத்தை கேட்டு நிறைய பேர் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. என் பாட்டை கேட்டு நிறைய பேர் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இதுதான் ஊழியம், இதுதான் ஊழியம் நினைச்ச. இன்னைக்கு எல்லாரையும் பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். அவங்களுக்கே தெரிய, சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் கட்டப்பட்டிருக்கு. நான் சொல்றேன் பாருங்கம்மா, ஆத்துமா தேடி போனவர்கள் இன்னைக்கு ஆத்துமா தேடாமல் சோத்துமாக்காக தேடி ஊழியத்தை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இது ஊழியம் அல்ல, இது ஊழியம் அல்ல, பிசாசின் வஞ்சனை. இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். அண்ணா என்ன வந்துக்கிறீங்க? இதுக்கு ஊழியம் நான் சொல்லவே மாட்டேன். உங்களை தட்டி எழுப்ப இந்த கழுதையை ஆண்டு கொண்டு வந்துக்கிறார். எனக்கு ஊழியம் 6 நாட்கள் பிச்சைக்கார மத்தியில, விதவைகள் மத்தியில, திருநங்கைகள் மத்தியில, ஆட்டோ டிரைவர்ஸ் மத்தியில, ரோடு பெருக்குறவங்க மத்தியில அவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்றதா உண்மையான ஊழியம். அதுவே பரலோகத்தின் கட்டளை. ஒவ்வொருத்தரும் ஊர்ல பிறந்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு. உண்மைதான். எல்லாரும் ராஜு பெதர் போல இருக்க முடியாது. உண்மைதான். அருமையான தம்பி மரிவாளன் தம்பியை போல இருக்க முடியாது. உண்மைதான். சாமையா போல இருக்க முடியாது. உண்மைதான். எனக்கு ரொம்ப பிடிச்ச சகோதரன் ஜேம்ஸ் பிலிப்பை, பயங்கர பைபிள் டீச்சர், அவரை போல நான் டீச் பண்ண முடியாது. உண்மைதான். டேவிட் போல இருக்க முடியாது. உண்மைதான். அழைப்பு வெவ்வேறு விதத்தில் இருக்கலாம். ஆனா அபிஷேகம் ஒண்ணுதான். அபிஷேகத்துக்குரிய விளக்கம் ஒண்ணுதான். நான் அபிஷேகம் பெற்றவன் சுவிசேஷ சொல்வதற்கு, கட்டப்பட்ட பிள்ளைகளை விடுவிப்பதற்கு, ஏழைகளுக்கு. பெரிய மீட்டிங் எல்லாம் வரும்போது கொரோனா வைரஸ் வந்து என் மீட்டிங் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. மீட்டிங்கு கேன்சல், ஈட்டிங்கும் கேன்சல், மீட்டிங்கும் கேன்சல், ஷூட்டிங்கும் கேன்சல், எல்லாம் கேன்சல் ஆயிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறேன். என் ஹோம் பிள்ளைங்கள் எல்லாம் கூப்பிட்டு வீட்டுக்கு அனுப்பிடலாம். இதுக்கு மேல ஊழி நடக்க முடியாது. ஏன்னா மீட்டிங்கே இல்லையே. உபவாசத்தில் ஆண்டு பேசின, ராஜு உன் பாவத்தை விட்டு வெளியே வா அப்படின்னாரு. ஐயோ, என்னாண்டு ஒரு பாவம் பண்ண யோசிக்கிற, விபச்சாரம் பண்ணிட்டேனா, குடிச்சிட்டேனா, எனக்கு ஒன்றும் புரியல. ஆகிலும் ஆண்டவர் சொல்றாருப்பா, தெரிஞ்சோ தெரியாத ஏதாவது பாவம் பண்ண என்ன மன்னிச்சு. 21 நாள் அழுத பொழுமுன ஆண்டு பேசினார். ராஜு உன் ஊழியமே உனக்கு விக்கிரகமா மாறிடுச்சுடா. மீட்டிங் மேல மீட்டிங் போய் ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துக்கு நடுவில் உட்கார்ந்துங்கிற, ரட்சிக்கப்பட்ட அவனுக்கே ரட்சிப்பின் பிரசங்கமா, அபிஷேகம் பெற்ற அவனுக்கே அபிஷேகம் முகாமா? யோசித்து பாருங்கள். 99 விட்டு நான் ஒன்றை தேடி போகவில்லையா? நீ என்னுடைய ஊழியம் தானே செய்வ, நீ என்ன பின்பற்ற, நான் தானே உனக்கு குரு, நான் தானே உன்னை அழைத்த. நான் என்ன பண்ண பாடுறா? உன்னை தேடி போனடா. நீ 1000 தேடி போற, கூட்டத்தை தேடி போற, காணிக்கையை தேடி போற, வெளி தேசத்தை தேடி போற, பேரு புகழை தேடி போற. அந்த ஒரு ஆட்டை தேடி போக நீ தவறிவிட்ட. என் ஆண்டவர் உடைச்சாரு. 2020க்கு அப்புறம் தான் கரெக்டா ஊழியம் பண்ண ஆரம்பிச்சேன். ரொம்ப வேதனையா சொல்றேன், ரொம்ப வேதனையா சொல்றேன். 40 வயதுல தான் எனக்கு கண்கள் திறக்கப்பட்டது. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க. நானும் போஸ்டருக்கு ஆசைப்பட்டேன், நானும் பேர் புகழுக்கு ஆசைப்பட்டுட்டேன். ஐயோ, எனக்கும் பேர் வாங்கணும், என்னையும் எல்லாரும் கூப்பிடணும், நானும் எல்லா தேசத்துக்கு போனேன், அழைக்க நான் ஆசைப்பட்டேன், என்ன மன்னிங்கப்பா சொல்லி அதன் பிறகு ஊழியத்து திசையை மாற்றும் போது ஆண்டு அநேக காணா போன ஆட்டுக்குள்ளே தேடி அவங்களுக்கு பள்ளிக்கூடம், அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல், அவங்களுக்கு திறப்பு தேவன் கிருபை தந்தா. இந்த ஒன்னை தேடி போவதுக்காக தான் என் அபிஷேகம் என்னை ஏவி தள்ளுகிறது. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 61வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போம். தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சாம் மேல் இருக்கிறார். அப்படி போட்டு படிங்க. சமயா கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் சாம் மேல் இருக்கிறார். எல்லாம் உங்க பேரை போட்டு படிங்க பார்க்கலாம். 1 2 3 ஸ்டார்ட். கர்த்தராகிய
தேவனுடைய ராஜு மேல இருக்கிறார். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஆவி இருக்கா இல்ல சாவி இருக்கான்னு கேளுங்க. ஆவி வேணுமா இல்ல சாவி வேணுமான்னு கேளுங்க. எனக்கு கர்த்தருடைய ஆவி வந்த உடனே நிறைய பேருக்கு ஆடி கார் வருது, BMW கார் வருது, பயங்கரமா பணக்காராயிடுறாங்க, வேற லெவலுக்கு போயிடுறாங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆனா இங்க கர்த்தருடைய ஆவி வந்த நோக்கம் வேறு. ஆமென். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை, என்னத்தை சத்தமா சொல்லுங்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை. ஆவி இல்லாமலே நீங்க நல்ல மனப்பாடமா வசனங்களை சொல்ல முடியும், ஆவி இல்லாமலே நல்ல பாட்டை பாட முடியும். எனக்கு தெரியும், குடிகாரர்கள் அநேக சனிக்கிழமை நல்ல தண்ணி அடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ற ஊழியர்கள் எனக்கு தெரியும். என்னுடைய அருமையான சகோதரர் கிருஷ்ணகிரியில் இருக்கிறார். அவர் ரொம்ப வேதனைப்படுவார். அண்ணா என் சபை நல்ல ஊழியக்காரே இல்லை, நல்ல வசனம் பேச மாட்டேன்னு ரொம்ப வருஷமா புலம்பி கடைசியா போன் பண்ணி சொன்னாரு, அண்ணே சூப்பரான ஒரு ஊழியக்கார ஆண்டு கொடுத்துட்டாரு அண்ணே, நல்ல ஆழமா பேசுறாரு, ஆழமா அடா 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 அடா. இந்த கடைசி காலத்து வருகையை பேசுறாங்க பாரு யூடியூப்ல, ஐயோ பேசுறவன் நம்பாத, வேலை செய்றவன் நம்பு. அல்லேலூயா. யாரை நம்பணும்? வேலை செய்றவன் நம்பணும். இது நோவாமே நோம்பு கும்பிடுற கேஸ். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆழமா பேசுறாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. திரும்பி போன் பண்ணார், அண்ணே ஏன் என்ன ஆயிடுச்சு ஜெயசுதார் கேட்டேன். நான் போனேன், போன் பண்ணி எடுக்கல, டைரக்டா வீட்டுக்கு போனோம், வீட்டு வெளியே பூட்டு போடல, உள்ள பூட்டு போட்டு நம்ம தற்கொலை பண்ணி செத்துட்டாரான்னு பயந்தோம். கதவை உடைச்சி உள்ள போனா அருமையான போதகர் தண்ணி அடிச்சுட்டு படுத்துக்கிறார். ஆழமான சத்தியம், ஆழமான வெளிப்பாடு. இது எங்கிருந்து வெளிப்பாடு வந்துச்சு? குடி மூலமாய் வந்த வெளிப்பாடு. எல்லாரும் பிரசங்கம் பண்ணலாம், நல்லா புரிஞ்சுக்குங்க. எனக்கு தெரியும், பொஞ்சாதி இல்லாத பிரசங்கம் பண்றான், 3 நாள் செட்டப் வச்சுங்க பிரசங்கம் பண்றான், பேய ஓட்டுறான், தீர்க்கதரிசனம் சொல்றான். இவன் அத்தனை பேரும் சபையை தன் ஆதாயத்துக்காக பயன்படுத்துகிற பிசாசினால் அனுப்பப்பட்ட தூதர்கள். உங்களை ஏடிய மிஷனா யூஸ் பண்ற பிசாசின் தூதர்கள், ஒளியின் தூதர்கள். அன்னைக்கே பவுல் சொல்றாரு, நான் போறேன்டா, சில ஓநாய்கள் உள்ள வரப்போது, சில நாய்கள் வரப்போது, எச்சரிக்கையாரு. இந்த இயேசுவை விட்டுட்டு வேற எந்த இயேசுவை பிரசங்கம் பண்ணா கூட கேட்காத. அபிஷேகம் பெற்றது நான் சுவிசேஷம் சொல்வதற்காக தான். யாரா இருக்கலாம், நீங்கள் படித்திருக்கலாம், நீங்க MBA கிராஜுவேட், நீங்க டாக்டர், நீங்க யாரா இருக்கலாம், படிக்கவில்லை, ஏழை குடும்பம், பணக்கார குடும்பம், பெரிய வியாபாரி, பெரிய சின்ன தொழில், சின்ன வேலை, யாரா இருக்கலாம், அவர்கள் மீது அபிஷேகம் இருப்பது உண்மையானால் அந்த அபிஷேகம் சுவிசேஷத்துக்காக, ஆத்துமாக்களுக்காக பயனுள்ளதாய் மாறி இருக்க வேண்டும். நறுமை சகோதரா சகோதரி, நன்றாய் கவனமா கேளுங்கள். பாட்டு பாடிக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டிருக்கலாம், பாடல் பாடி வீடியோ போட்டு பணத்தை சம்பாதிக்கலாம், சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கும் வந்திருப்பார்கள். என்னுடைய அழைப்பு அது பிழைப்பாய் மாறி இருக்கும். பிழைக்க வரவில்லை, பிறரை பிழைக்க வைக்க வந்திருக்கிறேன் என்பதை என்னுடைய அபிஷேகம் என்னை உறுதிப்படுத்துகிறது. கடைசியா ஒரே வசனம் சொல்லி நான் முடிக்க போறேன். 1 கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். சத்தமா நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல், பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. நிறைய பேர் அதிகாரத்தை செலுத்துறாங்க. என்ன பண்றாரு இவரு? அதிகாரத்தை நான் ஜெபம் பண்ணாதான் பேய் ஓடும். என் கிட்ட தான் ஆண்டு பேசுவாரு. ஜனவரி 1ஆம் தேதி என் கிட்ட மட்டும் தான் பேசுவார். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. ஜனவரி 1ஆம் தேதி உன்கிட்ட பேச மாட்டாரா? பைபிள் உனக்கு இல்லையா? அல்லேலூயா. உன்கிட்ட பேச மாட்டாரா? இந்த பழக்கத்தை நீங்க விடுற வரைக்கும் நீங்க உருப்படவே மாட்டீங்க. செட்டில்மெண்ட் ஆயிட்டோம், 10 பேருக்கு போது கண்ணீர் விட்டோம், இப்ப சபை 500 பேர் ஆயிடுச்சு. செட்டில் ஆயிட்டோம், சொந்த இடத்தை வாங்கிட்டோம், 500 பேர் தர காணிக்க தசமபாகம், பாஸ்டர்மா செட்டில் ஆயிட்டாங்க, ஏசி போட்டு உங்களை உட்கார வச்சுட்டாங்க. அன்னைக்கு இருந்த ஆரம்பத்தில் இருந்த ஆத்ம பாரம் போயிடுச்சு. ஒரு இடத்தை வாங்கணும், பிள்ளைங்க பிறந்துட்டாங்க, பிள்ளை காலேஜ் போறாங்க. அதே 50 பேர், ஒரு சீடர் இல்ல, ஒரு சீடர் உருவாக்க அனுப்ப யோகியத்தை இல்லை. இது தப்பா? வெளியே போய் ஊழியம் பண்ண, உலகத்துக்கு போய் சுவிசேஷம் தப்பா? யோகியத்தை இல்லை. செட்டில் ஆயிட்டோம்.
ஸ்தாபனங்கள் செட்டில் ஆயிடுச்சு, பணம் வர ஆரம்பிச்சிச்சு, கடல் போல பணம் பணம் செட்டில் ஆயிட்டோம். சுவிசேஷம் பாரம் போயிடுச்சு, சுவிசேஷம் பாரம் போயிடுச்சு. அருமை சகோதரா சகோதரி, நன்றாக கவனமா கேளுங்க. ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்லி உங்களுக்கு முடிக்க ஆசைப்படுறேன். நான் நாட்கள் போகும்போது இப்படிதான் பிரசங்கம் பண்ணுவேன், இப்படிதான் வைராக்கியமாய் கத்துவேன், கூச்சல் போடுவேன், பாவம் செய்யாத பரிசுத்தமா வாழும் சொல்லுவேன். நாட்கள் கடந்து போனது. எனக்கு சில மூத்த ஊழியர்கள் என்கிட்ட வந்து, ராஜு தம்பி, நீ இப்படி எல்லாம் பேசினா உன்னை யாருமே மீட்டிங் கூப்பிட மாட்டாங்க, உன்னை யாருமே நேசிக்க மாட்டாங்க, என்ன பிரசங்கம் பண்ற நீ, இதெல்லாம் சர்ச்சுக்கு தேவைப்படாதுப்பா, அழகா பேசு, கத்தி பேசாத, ஸ்டைலா பேசு, உன் ஆடைய மாத்திக்க, உன் தோற்றத்தை மாத்திக்க, அப்பதான் உன்னை வரவேற்பாங்க சொல்லும்போது அந்த நாட்கள் எனக்கு பயம் வந்தது. ஆமா இல்ல, நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், என் லைஃப் எப்படி போகும் சொல்லி நான் என்னை மாத்திக்க முயற்சி எடுத்தேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு பெரிய மீட்டிங், 3 நாள் மீட்டிங் நான் அழைத்திருந்தாங்க. கவனமா கேளுங்க, நான் முடிச்ச தம்பி மாருங்க தங்கச்சி மாருங்க ப்ளீஸ் ஒரு 5 நிமிடம். அப்ப முதல் நாள் கூட்டத்தில் நான் முடிவு பண்ணிட்டேன், நான் இதுக்கு மேல பாவத்தை பத்தி ஆத்மா பாவத்தை பத்தி பேச மாட்டேன். அந்த நாளில ஆசீர்வாதம் செய்தி, கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், கடன் வாங்காமல் கடனை கொடுப்பீர்கள், இந்த வருஷத்துல நீங்க வீடை வாங்குவீங்க, இந்த வருஷத்துல உங்களுக்கு கார் வரும், இப்படி பிரசங்கம் பண்ணி கடைசி நேரம் ஆல்டர் கால் கொடுத்தேன். எத்தனை பேருக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று கூப்பிட்டேன். நீங்க நம்ப மாட்டீங்க, அங்கிருந்த கிரௌடு ஃபுல்லா முன்னாடி வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே கூட்டம். 2வது நாள் கூட்டம் சுகத்தை பத்தி பேசினேன். இப்ப நிறைய பாருங்க, ஹீலிங் ஹீலிங் ஹீலிங், நமக்கு அபிஷேகம் வந்துருச்சு, இன்னும் சுகத்துக்காக ஜெபிக்க யோகியத்தை இல்லை, தெரியவும் இல்லை, இன்னும் பால் குடித்து கொண்டிருக்கிறோம். பெயின்ஃபுல், பிள்ளைக்கு 30 வயசு ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் பண்ணி தரல அப்பா. அவன் அப்பனா இருப்பானா? அதுதானே இப்ப நடக்குது. உனக்கு இன்னும் ஜெபம் பண்ண தெரியல. 10 வருஷம் கிறிஸ்டியன், மற்றவங்க வந்து ஜெபம் பண்ண உனக்கு. இன்னொரு ஸ்தாபனத்துக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வயிற்று வலி, எனக்கு தலைவலி, ஏதோ எலுமிச்சம்பழம் போட்டுக்கிறாங்க, பயமா இருக்கு சொல்லி இன்னும் அதே வண்ணமா இருக்கிறீர்கள். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். கற்பம்பூச்சி ஓடுற வீட்டுக்குள்ள இயேசு வருவாரானால், நான் கூப்பிடும்போது, நீங்கள் கூப்பிடும்போது உங்க அறைக்குள்ள இயேசு இறங்கி வந்து உங்கள் அண்டை பேசுவது நிச்சயம். 2வது நாள் கூட்டம் சுகத்தை பத்தி பேசினேன். எல்லாம் பேசிட்டு ஆல்டர் கால் கூப்பிட்டு, எத்தனை பேருக்கு வியாதி சுகமாக வேண்டும், நுகங்கள் உடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னேன். அங்கிட்டு இருந்து எல்லாரும் முன்னாடி வந்தாங்க. கடைசி நாள் கூட்டத்துக்கு என்ன ஆயத்தப்படுத்துறேன். ஆண்டு பேசுற, ராஜு 2 நாட்கள் உங்க மூலமா நான் பேசவே இல்லடா, 2 நாட்கள் நீ மாம்சமா பேசுன, நான் உனக்கு வார்த்தையை கொடுக்கவில்லை, நீயாகவே உணர்ச்சி வசப்பட்டு பேசுனேன்னு சொல்லும் போது என் உள்ளம் உடைக்கப்பட்டது. அழுத, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, பயந்துட்டேன்ப்பா, எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க ஆண்டவரே, அதனால என் பிரசங்கத்தை மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுது புலம்பும்போது கடைசி நாள் சிலுவையை பத்தி பேச சொன்னாரு. என் சிலுவையை சுமக்க சொல்லு, சுயத்தை வெறுக்க சொல்லு, எனக்காக வாழ சொல்லு, ஒரு கூட்டத்தை எழுப்பு. ஆயத்த பண்ணிட்டு ஜெபத்தோடு அன்னைக்கு சாப்பிடவே இல்லை, நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், பிரசங்கம் பண்ணேன், சிலுவை தியாகத்தை பேசினேன், சிலுவையின் மேன்மையை பேசினேன், சிலுவையை சுமக்கப்பதுக்கு ஜனங்களை அழைப்பு கொடுத்தேன். கடைசியா இயேசுக்காக வாழ ஒரு கூட்டம் வேண்டும் என்று சொல்லி அழைப்பு ஆல்டர் கூப்பிட்டேன். நீங்க நம்ப மாட்டீங்க, 2 நாட்கள் திரளான கூட்டம் முன்ன வந்தாங்க ஆசீர்வாதத்துக்காக, சுகத்துக்காக. 3வது நாள் இயேசுக்காக வாழ ஒரு கூட்டம் வேண்டும் என்று கூப்பிடும் போது ஒருவரும் முன்னே வரவில்லை, ஒருவரும் முன்ன வரல. இயேசுக்காக சுவிசேஷம் சொல்வதற்கு ஒருத்தர் முன்னே வாங்க கூப்பிடும்போது ஒருவரும் முன்னே வரல. கிராமங்களுக்கு சுவிசேஷம் வேண்டும், பட்டணங்களுக்கு சுவிசேஷம் வேண்டும், யாராவது முன்னே வாருங்கள் சொல்வது ஒருவரும் முன்னே வரவில்லை, ஒருவரும் முன்னே வரவில்லை. அங்கே மீட்டிங், விழாக்கள், அதே ஊழியக்கார், அதே கூட்டம் வருது, அதே பிரசங்கம், 5 நாள் 6 நாள், லட்ச ரூபாய் செலவு. என்ன வித்தியாசம்? பாரம்பரியம், சம்பிரதாயம், ஏதோ பண்ணணும், தாத்தா பண்ண, எங்க அப்பா பண்ணாரு, நானும் பண்றேன். ஷட். மூடத்தனம், மூடத்தனம், மூலியங்கள் பாரம்பரியமாக மாறிவிட்டது. ஏதோ பண்ணோம், அவ்வளவுதான், 10 வருஷமா பண்றோம், அப்படி ஆயிடக்கூடாது. கடைசி நாள் கத்துறேன். அங்கிருந்த ஊழியக்கார் லெட்டர் கொடுத்த ஸ்லிப், ராஜு பிரதர், கிராமம் பிள்ளைங்க எல்லாரும் தூரம் போனோம், பஸ்ல வந்துக்கிறாங்க, சீக்கிரம் முடிங்க. நான் சொன்ன, பாஸ்டர் 5 நிமிஷம் டைம் கொடுங்க, அவர் பாட்டை பாடுறேன், ஒருத்தர் வந்தாவது நான் திருப்தியா போயிடுவேன். யாரும் வரலையே,
ரொம்ப அழுத. வாழ்ந்தாலுமோட பாட்டு பாடினேன். பின்னாடியிலேருந்து கை கால் விளங்காத பிள்ளை மேடைக்கு நேராக கொஞ்சம் முன்னாடி மெதுவாக வந்து கொண்டிருந்ததை நான் கண்ணு பார்த்துட்டே இருந்தேன். அந்த பிள்ளை மேடைக்கு வந்து என் காலை தடுவினாள். நான் கேட்டேன், தங்கச்சி என்ன வேணும்? ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. தங்கச்சி சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு, எனக்கு கை கால் விளங்காது, எனக்கு சின்ன வயசில் பேரலைஸ் அட்டாக் ஆகிடுச்சு, அதனால ஜுரம் வந்து பேரலைஸ் அட்டாக் ஆகிட்டு எனக்கு நடக்க முடியாது. வாய் கோணலாக இருந்தது அந்த பிள்ளைக்கு. அவ கேட்டா, ராஜோட நான் படிக்கல, மற்றவங்க போல அழகா இல்லை. அண்ணா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன தங்கச்சி? அண்ணா நான் நல்லா டிராயிங் பண்ணுவேன், என்னுடைய இந்த லெஃப்ட் ஹேண்ட் நல்லா டிராயிங் பண்ணுவேன். அண்ணா என்னை ஆண்டு பயன்படுத்துவாரா? என் உள்ளம் உடைக்கப்பட்டது, என் உள்ளம் உடைக்கப்பட்டது. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு இந்த பிள்ளை வந்தா தலைமையில கை வச்சுட்டு நான் இந்த ஊருக்கு திரும்பி வந்துட்டேன். அடுத்த ஆண்டு அதே இடத்துல கூட்டம் இருந்தது. அந்த இடத்துக்கு நான் போக ரொம்ப ஆசைப்பட்டேன். என் மைண்டில் அந்த பிள்ளையை பார்த்துடணும். என்ன பண்ணுறா தெரியலையே. காரில் ஏறி உட்கார்ந்தோட இந்த பாஸ்டர் பார்த்து கேட்டேன், பாஸ்டர் என் கூட்டத்தில் அந்த கை கால் விளங்காத பிள்ளை வந்தா இல்லையா, முன்னாடி வந்து அர்ப்பணிச்சால, என்ன பண்ணுறா பாஸ்டர், என்ன ஊழியம் பண்ணிக்கிறான்னு கேட்கும்போது, ராஜு பிரதர் உங்கள் கூட்டத்துக்கு வந்த பிறகு அந்த பிள்ளை தான் வீல் சேர் எடுத்துக்கொண்டு 6 கிராமத்தில் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி எடுத்துக்கொண்டுக்கிறார். ராஜு பிரதர் 6 கிராமத்தில் கை கால் விளங்காத பிள்ளைக்குள்ள அபிஷேகம் வரும்போது, இன்னைக்கு கை கால் இல்லாம ஹேண்டிகேப்டா இருக்கிற எல்லாருமே பரிதாபம் பார்த்து நம்ம கூப்பிடலாம். இங்க யாராவது இந்த செய்தியை கேட்கறது உண்மையானால், ஒருவேளை கை கால் வரல பாவம் சொல்லி உட்காராதீங்க, யூடியூப்ல உட்காராதீங்க, சுவிசேஷம் சொல்ல போங்க. உங்க ஊர்ல இருக்கலாம், பக்கத்து ஊர்ல இருக்கலாம், தெரியல. ஐ அம் டாக்கிங் டு சம்படி. யார்கிட்டயும் ஆண்டவர் பேசுறாரையா, மனம் திரும்பட்டும். நான் கேட்டேன், இந்த பிள்ளையை பார்க்க முடியுமா பாஸ்டர்? போற வழியில தான் ராசு பிரதர் இந்த பிள்ளையை நான் காட்டுறவான்னு சொல்லி அந்த மெயின் ரோட்லயே அந்த வீல்ஸ் எடுத்துக்கொண்டு அந்த பிள்ளை நின்றுட்டு இருந்தா. நான் காரை விட்டு கீழே இறங்கி போய் பார்த்தேன். அந்த பிள்ளை வீல் சுத்தி, அந்த வண்டி சுத்தி கடலை மிட்டாய், வளையல், பொட்டெல்லாம் வச்சுட்டு இருந்தா. நான் கேட்ட, தங்கச்சி என்ன இது? ராஜு அண்ணா இதெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு தான் நான் ஊழியம் பண்றேன், இதெல்லாம் வித்துட்டு என் சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு பப்ஸ் வாங்கி தரேன், ரொம்ப நல்லா வியாபாரம் ஆச்சுன்னா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பேன், வியாபாரம் ஆகலன்னா மாரி பிஸ்கெட் வாங்கி தருவேன், எவங்கிட்ட போய் பிச்சை கேட்கல, ஊழியம் பிளப்பா மாறல. இன்னைக்கு ஊழியத்துல வந்தவனே பார் எப்படி வாழ்றான் பார். யார் யார் கொடுத்தவனுக்கு ஆடிக்காரு, நீ போடுற பிச்சை காணிக்கல ஆடிக்காரு, நீ போடுற பிச்சை கால தலையில மயிறு, தலையில மயிறு கூட உன் காணிக்க தான், எல்லாமே உன் காணிக்க. பிரசங்கம் பண்ற காணிக்க. ஒரு ஏழைக்கு சாப்பாடு போடல, ஒரு அனாதையை போஷிக்கல, ஒரு விதவையை போஷிக்கல, ஒரு கிராமத்துக்கு போய் சுவிசேஷம் சொல்றதுக்காக பணம் யூஸ்ஃபுல்லா மாறல. நம்ம ஆடம்பரமா வாழணுமா? இல்ல. ஆடம்பரமா வாழ கட்டை கொடுத்தாரா? இல்ல. கிறிஸ்தவம் என்றால் ஏழ்மை. சுப்பிரமணிக்கு வந்த பிள்ளைக்கு வந்த அறிவு உனக்கு வரலையே. ஏழையிலிருந்து பிறந்த எனக்கு தானே ஆசை வர, துணியை போட்டுக்க, காசு வர என்ன யாரையா உடைச்சாரு? நீங்க படிக்கிற அதே பைபிள் தான் என்னைய மாத்தினது. நீ பிள்ளைய கேட்டேன், தங்கச்சி இதெல்லாம் விட்டுட்டு தான் நான் சேல்ஸ் பண்ணேன். எவ்வளவு வயசு கேட்டேன்? 19 வயசு ராஜோண்ணா. தங்கச்சி ஒரு டவுட் கேட்கட்டுமா? இந்த அழகான பிள்ளைங்க, இந்த ஆம்பளை பசங்க பின்னாடி வண்டியில உட்காந்து கட்டி பிடிச்சு போறாங்களே, அவங்கள பார்க்கும்போது ஒன்றும் நடக்கிறது இல்லையா? இல்ல ராஜண்ணா, இல்ல ராஜண்ணா. இந்த மொபைல்ல கெட்ட கெட்ட படத்தை பார்க்க ஆசை வருதா? இல்ல ராஜண்ணா, இல்ல ராஜண்ணா. வேற என்னதான் ஆசை? இந்த பேரலைஸ் ஆன பிறகு தற்கொலை பண்ணி செத்தலாம் நினைச்சேன். அந்த நேரத்தில் தான் இயேசு தேடி வந்தார். என் இயேசுக்காக வாழ ஆசை, பரலோகத்தை நிரப்ப ஆசை, ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண ஆசை. கை கால் இல்லாதவங்க ரோட்ல பிரசங்கம் பண்றாங்க. கீபோர்டு வாசிக்கிற தம்பி, கேமரா தம்பி, சவுண்ட் மாப் ஆபரேட் பண்ற ஐயா, காரில் நிற்கிற தம்பி, டான்ஸ் ஆடுற தங்கச்சி, சர்ச்சில் காணிக்க பொறுப்பு நீதானா தங்கச்சி, நீங்க தான் கமிட்டி லீடரா தம்பி, நீ தான் யூத் பிரசிடென்டா தம்பி, தங்கச்சி, கை கொத்து கேட்கிற, ஏதோ பேசிட்டு போகணும்னு வரல. உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது உண்மையானால் நீங்கள் சுவிசேஷம் சொல்லணும்.
அதுக்காக தான் அபிஷேகம். சுவிசேஷம் சொல்லாம போனா எனக்கு ஐயோ, எனக்கு ஐயோ. என்ன பிரசங்கம் பண்ணாலும் சுவிசேஷம் சொல்லாத சபை செத்து போன சபை. என்னதான் ஆழமா யூடியூப்ல பயங்கர ஃபேமஸா இருந்தாலும் சுவிசேஷம் சொல்லாத ஊழியக்காரன் செத்து போன ஊழியக்காரன். அவங்கிட்ட அபிஷேகமே இல்லை. என்னதான் பயங்கர பாட்டு பாடினாலும் அவன் சுவிசேஷம் சொல்றதுக்கு ஒரு கிராமத்தை தேடி போனா அவன் வெறும் திறமை உள்ளவன். அவன் செத்து போன ஊழியக்காரன், செத்து போனவன். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன்கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறார். உன் உள்ள கொதிக்குது, துடிக்குது. நான் ஆண்டவருக்காக வாழ ஆசைப்படுற ஒரு கூட்டம் இங்க இருக்கு தம்பி. நான் இங்கே இருக்கிற ஒரு கூட்டம் ஏமி கார்மைக்கலை போல, வில்லியம் கரையை போல, கால்டுவலை போல நீ தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்கணும். கண்களை மூடலாம். உயிரோடு இருப்பதெல்லாம் வாழ்வாகுமா? உறவோடு வாழ்வதுதான் வாழ்வாகுமே. உழைப்பிற்காய் வாழ்வதெல்லாம் வாழ்வாகுமா? அழைப்பிற்காய் வாழ்வதுதான் வாழ்வாகுமே. எனக்கான ஆசைகள் சுயமாகுமே. எனக்கான ஆசைகள் சுயமாகுமே. நான் உமக்காக வாழ்வதே வரமாகுமே. நான் உமக்காக வாழ்வதே வரமாகுமே. நான் அல்லவே நீரே ஐயா, நீர் வந்ததா